முருகாசரணம். நம்ம இந்த காணொளியில் கந்தர் அலங்காரம் பாடல்களை ஒவ்வொன்றா விளக்க உரையோடு பார்க்கலாம். முதல்ல கந்தர் அலங்காரம் இயற்றியவர் நம்ம அருணகிரிநாத சுவாமிகள். முருகருக்கு அலங்காரம், அதாவது மாலையாக தொடுத்து அவரை அலங்காரம் பண்ணி பார்த்து அது என்றைக்குமே வாடாது. அந்த தமிழ் சொற்களால் ஒரு மாலையாக அணிவிச்சிருக்காரு. கந்தனது இதில் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா, வடிவழகுடன் அவனது வீரம், வேற்படை, சேவல், மயில் அனைத்தோட திறத்தை பற்றி சொல்கிறாரு. ஏன் கந்தர் அலங்காரம் படிக்கணும் அப்படின்னா, இறுதியில் யமன் நம்மளை அழைக்கும்போது அப்போ நம்ம போய் இதை படிக்கிறதுக்கு பதிலாக இப்போவே நம்ம படித்து வச்சுக்கலாம். நம்ம வழிக்கு துணை செங்கோடனுடைய வடிவேலும் அவரோட மயிலும் தான் அப்படின்னு சொல்கிறாரு. முருகனுடைய வேலும் மயிலும் எனக்கு துணையாக இருக்கும்போது இறப்பு எனக்கு எந்த பயமும் இருக்காது அப்படிங்கிறார். நம்மளுடைய மனசு ஆள் மனசு ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த குழந்தைய நம்ம இந்த கந்தர் அலங்கார பாடல்களை பாடும்போது நம்ம ஆள் மனதில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். தன்னம்பிக்கை, அதாவது நம்மளுக்கு முருகன் இருக்கார், ஆண்டவன் காப்பாற்றுவார் அப்படின்ற அந்த டெய்லி நம்ம இதை படிக்க 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 அந்த நம்பிக்கை அந்த மனசுக்குள்ளே வந்துடும். அப்போ நம்மளை அறியாமே நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் இதே ஒரு சீரீஸோ இல்லை வேறு ஏதாவது ஷார்ட்ஸோ ஏதோ பார்த்துட்ருக்கிங்கன்னா அது ஒரு டெம்பரரி ஒரு சொல்யூஷன் தான். அதில் ஒரு பர்மனெண்ட்டான எந்த ஒரு பாசிட்டிவ் வைபுமே நம்மளுக்குள்ளே ஏற்படாது. ஆனால் நீங்கள் கந்தர் அலங்கார பாடல்களை இல்லை திருப்புகழ் பாடல்களை எதையோ ஒன்று நீங்கள் பாடிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாசிட்டிவ் வைப் நாள் ஆக ஆக 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே போக 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 அந்த அந்த பாடலில் இருக்கிற அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த தத்துவம் உங்கள் மனசுக்குள்ளே இறங்கிடும். அந்த இறங்கினதை அந்த நம்மளோட ஆள் மனசு முழுசாக நம்பிடும். அப்போ உங்களுக்கு தானாக உங்களுடைய மனம் மாற்றம் ஏற்படும். நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இதனால வரும். சுவாமி அதில் காப்பு செயல்லே அழகாக சொல்கிறாரு. முதல்ல காப்பு செய்யுள் அடல் அருணை திரு கோப